சிறு வயதில் பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய பெரியவங்க விநாயகர் முன்னாடி தோப்புக்காரணம் போட சொல்லுவாங்க. ஆனால் அப்போல்லாம் நிறைய பேர் சிரிச்சிருப்பாங்க. அதை ஒரு விதமான ஒரு ஏளனமாக பார்த்ததும் உண்டு. ஆனால் அதில் எவ்வளவு ஹெல்த் பெனிஃபிட் இருக்குதுன்னு தெரிஞ்சிங்கன்னா, நீங்கள் கண்டிப்பாக அதை மிஸ் பண்ண மாட்டீங்க. கடவுளுக்கும் ஒரு விதமான காணிக்கை, அதே நேரத்தில் மனதுக்கும் உடலுக்கும் ஒரு மிகப்பெரிய எக்ஸசைஸ். நீங்கள் காது பார்த்தீங்கன்னா உடலினுடைய சமநிலை உறுப்பு. காதில் தான் நம்ம ஓவரால் பிரெயினையும் ஓவரால் சிஸ்டத்தையும் சமநிலைப்படுத்தக்கூடிய, கண்ட்ரோல் பண்ணக்கூடிய விஷயங்கள் இருக்குது. அதனால தான் அந்த காது குத்தும் செரிமனியை மிகப்பெரிய லெவலில் பண்ணுறாங்க. அதே நேரத்தில் அது சரியான சிறு வயதிலேயே காது குத்துறாங்க. ஸோ நம்ம காதுகளை இரண்டையும் பிடித்து நம்ம அந்த தோப்புக்காரம் போடும்போது, அந்த தோப்புக்கரணம் போடும்போது ஏறக்குறைய உங்களுடைய என்டையர் பாடி சிஸ்டமே பார்த்திங்கன்னா நல்லா வைப்ரண்ட்டாக பாசிட்டிவாக மாறுறது மட்டும் இல்லாமல் பாடி சர்க்குலேஷனும் ஒரு ஈக்குவலிபிரியம் சொல்லக்கூடிய சமநிலை அடையும். அதனால் டெய்லியும் அட்லீஸ்ட் ஒரு 20 தோப்புக்கரணம் அமைச்சு போடணும். அப்படி 20 தோப்புக்கரணம் நீங்கள் கடவுள் முன்னாடி போடுவதும் அல்லது வீட்லேயே போடுவதும் உங்களுடைய சாய்ஸ். பட்டு அப்படி செய்யும்போது உங்களுடைய என்டையர் சிஸ்டமும் பாடி சிஸ்டமும் சமநிலை அடையும், இரத்த ஓட்டம் மேம்படும், உங்களுடைய எக்ஸசைஸ் மட்டும் இல்லை, பாடியில் இருக்கக்கூடிய எக்ஸ்ட்ரா ஃபேட்டும் கரையும். ஸோ தோப்புக்கரணம் போடுவதை தொடர்ந்து டெய்லியும் ஒரு ஹேபிட்டாக வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுடைய பாடி ஃபிட்டாக இருக்கும். பாடி ஹெல்த்து, மைண்டு ஹெல்த்து ரெண்டுமே நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள்.